என்ன சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எக்ஸல் கிளாஸில் 2வது நாள் பாடம் படிக்க போகிறோம். ஃபஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பக்கம் வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோ அல்லது காலமில் இருக்கிற ஒரு டேட்டாவை, செட் ஆஃப் டேட்டாவை, இந்த மாதிரி இருக்குது, ஒரு 4-5 டேட்டா இருக்குது. அதை நான் இப்போ காலமில் டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை ரோவில் டிஸ்பிளே பண்ணணும் அல்லது ரோக்குள்ளே கொண்டு வரணும்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், அதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பினா Ctrl+C போட்டேன், Ctrl கீயும் C கீயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். எந்த செல்லில் வேணுமோ அங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போது மவுஸில் ரைட் கிளிக் பண்ணினேன்னா எனக்கு பேஸ்ட் ஸ்பெஷல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். எங்கே அந்த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்கா இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகுது. அதில் கடைசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ். இந்த டிரான்ஸ்போஸை கிளிக் பண்ணேன்னா அப்போ எனக்கு ரோவாக பேஸ்ட் ஆகிடுது. இதே தான் உல்ட்டா பண்ணுறதுக்கும் நான் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன், இன்னொரு இடத்துல போய் வச்சுட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் அதே டிரான்ஸ்போஸ் கொடுக்குறேன். கொடுத்தாக்கா இங்கே காலமாக பேஸ்ட் ஆகிடுது. புரியுறதா உங்களுக்கு எந்த மாதிரி வருதுன்னு? ஸோ இதை தான் டிரான்ஸ்போசிங் ஆஃப் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. அதாவது காலமாக இருக்கிறத ரோவில் பேஸ்ட் பண்ணுறது, ரோவில் இருக்கிறத காலமில் பேஸ்ட் பண்ணுறது. சரியா? இது ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோவை காலமாக மாற்றணுன்னாலோ காலமை ரோவாக மாற்றணுன்னாலோ ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எங்கே வேணுமோ அங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போய் டிரான்ஸ்போஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ இன்னொன்று பார்க்கலாம். அடுத்த ஒரு ஃபீச்சர் எக்ஸலோடது. இப்போ 10, 20, 30, 40. சரியா? நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், இதெல்லாம் டோட்டல் பண்ணணுன்னா ஈக்குவல் டு சம் அப்படின்னுங்கிற ஃபங்க்ஷனை கூப்பிட்டு அதுக்கு இந்த 4ஐயும் வேல்யூஸாக பாஸ் பண்ணலாம். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த செல்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். பண்ணிட்டேன்னா அது டோட்டல் பண்ணிவிடும்னு பார்த்தோம். இது இன்னொரு வழியாக பண்ணலாம் ஈஸியாக. எப்படின்னா, நான் இங்கே டெலீட் பண்ணுறேன். எங்கே எனக்கு சம் பண்ணணுமோ அங்கே வச்சுக்கிறேன். அங்கே வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ சம் அப்படின்னு அங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ சம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி சம் அப்படின்னு போடுறேன். சம் போட்டேன்னா தானாக வருது பாருங்கள். சம் ஆஃப் G2 to G25, சாரி G2 to G5. எனக்கு வேணும்னா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வேண்டாம், அதனால அதே செல்ஸை அப்படியே விட்டுறேன். வந்துருத்தா, தானாக வந்துருத்தா. ஸோ டைரெக்டாக என்ன பண்ணலாம், இங்கே கொண்டு போய் செல்லில் போய் கிளிக் பண்ணிவிட்டு நேராக போய் ஆட்டோ சம் கிளிக் பண்ணி ஒரு என்டர் முடிஞ்சிருத்தா. ஸோ இது ஈஸியாக பண்ணுறதுக்கு இன்னொரு வேலை. இதே நான் ஆவரேஜ் பார்க்கணுன்னாலும் அதே ஆட்டோ சம்மை கிளிக் பண்ணி இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி ஆவரேஜ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கணும். சம்மில் இருக்குது, ஆவரேஜ் சூஸ் பண்ணாக்கா அது ஆவரேஜ் ஆஃப் இந்த செல்ஸ் ஃபுல்லாக கேட்குது. ஓகே, மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம். ஸோ ஆவரேஜ் கிடச்சாச்சு நம்மளுக்கு. 25 இஸ் த ஆவரேஜ். இதுலேயே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள், ஆட்டோ சம்லேயே கவுண்ட் நம்பர்ஸ். கவுண்ட் நம்பர்ஸ்னால் என்னென்னா, நம்ம எந்த செல்ஸ்லாம் செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த செல்ஸில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஏன் நடுவில் ஒன்று கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 நம்பர்ஸ் இருக்குது என்கிட்ட. ஓகேயா? ஸோ இதோட கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6ன்னு வரணும்.
ஏன்னா இந்த 2 செல்ஸில் நம்பர்ஸ் இல்லை. சரியா? ஸோ நான் இங்கே வச்சுன்னு இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லும். ஸோ கவுண்ட் நம்பர்ஸ் சூஸ் பண்ணாக்கா இதை மட்டும் எடுத்துக்கிறது. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஃபுல்லாக வேணும், அதனால் நான் வந்து இங்கேருந்து எடுத்துன்னு வரேன். ஓகே, 6 நம்பர் வந்துட்டா. அது முதல்லையே இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணிட்டு இந்த 2 தான் பார்ப்பேன், இதெல்லாம் இதிலேருந்து எனக்கு நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லை நான் சொல்கிறேன் நீ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதில் செக் பண்ண எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு. அப்போது அது வந்து சொல்லி திருப்பி ஒரு தடவை செக் பண்ணலாம். கவுண்ட்டு ஆட்டோ சம்மில் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி கவுண்ட் நம்பர்ஸ், அது இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணுறது. நம்ம ஃபர்தராக இழுத்து விட்டோம்னா மேலே வரைக்கும் போயிடும். ஓகே, 6 நம்பர் ஆகிடுதா? ஸோ இது வந்து இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் கற்றுன்ட்டிங்க. லாஸ்ட் கிளாஸ்லேயே சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கற்றுனீங்க, அதுக்கப்புறம் ஆவரேஜ்னு ஒரு ஃபங்க்ஷன் கற்றுனீங்க. இப்போ கவுண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பாரில் பாருங்கள், கவுண்ட்டுன்னு போட்டு ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்க்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அது கொடுக்கும். அதுதான் கவுண்ட் ஃபங்க்ஷன். சரியா? இப்போ இங்கே வேறு என்ன இருக்குது, மேக்ஸ் மின் 2 இருக்குது. மேக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த கிவன் ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ். இப்போ நான் எல்லாத்தையும் சேர்ந்து சூஸ் பண்ணுறேன். ஓகே, இதில் மேக்ஸிமம் என்னது 200 கொடுத்துருத்தா அதை. ஸோ மேக்ஸ் ஆஃப் G2 to G9. ஓகே, அதில் மேக்ஸிமம் என்ன நம்பரோ அதை கொடுத்துருத்து. இப்போ பாருங்கள், நான் இங்கே 1000 போடுறேன், QQக்கு பதிலாக 1000 போடுறேன். இந்த மேக்ஸ் வில் பிகம் 1000 இங்கே. ரைட், நான் அதை ஹைலைட் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு தெரியறதுக்காக. ஓகேயா? ஸோ எதெல்லாம் கேரக்டர்ஸாக இருக்கோ, ஆல்ஃபபெட்ஸாக இருக்கோ அதை இது கன்சிடர் பண்ணாது. பாக்கி இருக்கிற நம்பர்ஸில் எது மேக்ஸிமமோ அதை கொடுக்கும். அதே தான் மினிமம்க்கும். இப்போ நான் டெலீட் பண்ணிவிட்டு மின் கூப்பிடுறேன், மின் ஃபங்க்ஷன் கூப்பிடுறேன். அப்போ அது என்ன பண்ணுறது, திருப்பி அதே 2 மட்டும் ஃபஸ்ட் காட்டுறது. நான் இழுத்து விட்றேன் எல்லாத்துக்கும். ஸோ 10 is the minimum number in the given range of cells. ஓகேயா? புரிஞ்சுதா? ஸோ நம்ம என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், சம் பார்த்தாச்சு, அது வந்து டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு SUM சம். அப்புறம் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் பார்த்தோம், அது வந்து ஆவரேஜ் ஒரு நம்பர் ஆஃப் செல்ஸில் இருக்கிற வேல்யூஸோட ஆவரேஜ் வேல்யூ கொடுக்கும். அதுக்கப்புறம் கவுண்ட் பார்த்தோம், கவுண்ட் வந்து ரேஞ்ச் ஆஃப் செல்ஸில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் மின் பார்த்தோம், மேக்ஸிமம் நம்பர் அண்ட் மினிமம் நம்பர் ஒரு ரேஞ்சில். ஓகேயா? ஸோ இது வந்து ஆட்டோ சம் ஃபங்க்ஷனுக்குள்ள ஐட்டம்ஸ். மோர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரியா? அது நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்காகவே ஒரு கிளாஸோ 2 கிளாஸோ இன் டீட்டெயில் எடுத்து we can discuss. சரியா? சரி, இப்போது ஆட்டோ சம் பார்த்தாச்சு. இப்போ ஆட்டோ ஃபில்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் இல்லை, அது ஒரு ஃபீச்சர், எக்ஸலோட ஃபீச்சர். அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போது எனக்கு வந்து ஏதோ ஒரு டேபிள் டைப் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ஒரு சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்கும், எல்லாத்துக்கும் நம்ம ஒன்று போடுவோம் இல்லையா, 1 2 3 4 5 6ன்னு போட்டுட்டே போவோம். ரைட்? எனக்கு இப்போ 100 வரைக்கும் வேணும்னா 100 வரைக்கும் அந்த நம்பர்ஸ் போடணும் இல்லையா. அதுக்கு பதிலாக இப்போ வந்து எக்ஸலில் ஆட்டோ ஃபில் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்னென்னா, இந்த 2ஐயும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த 2ம் ஏன் செலக்ட் பண்ணுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இனிமேல். இப்போ கீழே ரைட் பாட்டமில் வச்சிங்கன்னா அந்த ப்ளஸ் சைன் வருது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணி அந்த கிளிக்கை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணணும். எவ்வளோ செல்ஸ்க்கு வேணுமோ அவ்வளோ செல்ஸ்க்கு இழுத்து விட்டிங்கன்னா அதுவே மிச்ச நம்பரை போட்டுக்கும். சரியா? புரிஞ்சுதா? எத்தனை செல்லுக்கு போட்டிங்களோ அது. இப்போ 1 மாத்திரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் 2 போடலை, 1 மட்டும் போட்டு அதே ப்ளஸ் சைனை ட்ராக் பண்ணி இழுத்து விட்டேன்னா பாருங்கள் என்ன இருக்குதுன்னு, எல்லாத்துக்கும் 1 போட்டுரும். ஏன்னா அதுக்கு இன்னும் தெரியலையா, நம்மளோட மைண்டில் என்ன இருக்குது, என்ன பண்ண போகிறோன்னு புரியலை. 1 2ன்னு போட்டுட்டிங்கன்னா உடனே அதுக்கு புரிஞ்சிடும், ஓகே வரிசையாக போட போகிறோம் நம்ம
அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ அது அங்கே போய் நீங்கள் அந்த 1 2 ரெண்டையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இழுத்து விட்டிங்கன்னா அது மிச்ச நம்பர்ஸ் போட்டுரும். இது மாத்திரம் இல்லைங்க, இப்போ வந்து மண்டே, ஓகேயா, மண்டே போட்டுட்டு இங்கே போய் இப்படி இழுத்து விட்டிங்கன்னு வைங்களேன், பார்த்தீங்களா எக்ஸல் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டுன்னு. ஓகேயா, ஸோ இங்கே வந்து நான் டபுள் கிளிக் ஏன் பண்ணேன் இந்த இடத்துல வச்சு அப்படின்னாக்கா, இந்த வெனஸ்டே வந்து அந்த காலமுக்கு வெளியில் நீட்டி இருந்தது லென்த்து, அதனால் நான் இந்த காலமோட வித்தை கொஞ்சம் பெருசு பண்ணேன். அது எப்படி பண்ணுவோன்னா, இப்போ நார்மலி இப்படி இருந்ததுன்னா டபுள் கிளிக் பண்ணாக்கா அது மேக்ஸிமம் என்ன லென்த் எந்த வேல்யூவில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகே, மண்டே மாத்திரம் இல்லை, மண் மாத்திரம் போடுறேன். ஓகே, ஷார்ட் ஃபார்ம். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இது அதுக்கும் போட்டுருது வரிசையாக. ஓகே, அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் ஜனவரி ஃபெப்ரவரிக்கு போடணும். அதே ரைட் பாட்டமில் வந்து ட்ராக் பண்ணி விடுறேன். பாருங்கள், அதுவே மிச்சத்தை போட்டுக்கிறது. ஒரு செல்லுலையா ஒரு ரோல்லையா போய் டைப் பண்ண வேண்டாம். இது இங்கே மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி ஹரிசான்டலாகவும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ ரெக்குவயர்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஹரிசான்டலாக மாத்திரம் இல்லை, ரைட் சைடு மாத்திரம் இல்லை. இப்போ நான் வந்து இங்கே ஜான் ஃபெப்னு போடுறேன். ஓகே, இந்த ரைட் கிளிக்கில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் பாட்டமில் அந்த ப்ளஸில் கிளிக் பண்ணிவிட்டு நான் லெஃப்டில் ட்ராக் பண்ணி விட்றேன். பாருங்கள், அதுவே இது ஜான்வரிக்கு முன்னாடி டிசம்பர் நவம்பர் அக்டோபர் போட்டுக்கிறது இல்லையா. ஸோ அதே தான் இப்போ வந்து நான் 1 2 3 இந்த 3 சூஸ் பண்ணிவிட்டு மேலே ட்ராக் பண்ணுறேன் இதை. அப்போ அது மைனஸில் பாக்கி எல்லாத்தையும் போட்டுக்கிறது. ஸோ நம்ம மேலே பண்ணுறோமா, ரைட்டில் பண்ணுறோமா, கீழே பண்ணுறோமா, லெஃப்டில் பண்ணுறோமா, அதை பேஸ் பண்ணி அது வேல்யூவை இன்க்ரிமெண்டலாவோ டிக்ரிமெண்டலாவோ அதுவே போட்டுக்கும். ஓகே, அண்ட் என்ன வேல்யூங்கிறத நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது சிலதெல்லாம் வந்து ரன்னிங் சீக்வன்ஸ் நம்பரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐட்டம் 1 ஐட்டம் 2ன்னு கொடுத்துட்டேன். புரிஞ்சுதா? இங்கேயும் வந்து அதுவே பாக்கி நம்பர்ஸ் போட்டுருந்துட்டு ரன்னிங்னு. நம்ம ஓரளவுக்கு லைட்டாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விட்டால் போகிறோம், எக்ஸல் பிடிச்சிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிடும் மிச்சத்தை. ஓகேயா? ஸோ இந்த ஆட்டோ ஃபில் அப்படிங்கிறது ரைட் சைடில் கீழே பாட்டம், ரைட் பாட்டம் ஆஃப் த செலெக்ஷன், அதில் உள்ள ப்ளஸ் சைனில் நீங்கள் ட்ராக் பண்ணுறது. அது ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ மேலேயோ கீழே எங்கே ட்ராக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி வேல்யூஸ் வந்து பாப்புலேட் ஆகும். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கா ஆட்டோ ஃபில் ஃபீச்சர்? இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். ஆட்டோ ஃபில்லையே கஸ்டம் வேல்யூஸ் கொடுத்து ட்ராக் பண்ணுறதுலாம் இருக்குது. அதெல்லாம் இப்போது தெரிஞ்சுக்க வேண்டாம். பிகினர்ஸ் லெவலுக்கு இன்றைக்கி எவ்வளோ பார்த்தோமோ அது போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இப்போ ஷீட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா போன கிளாஸில், ஷீட்டாக வச்சுக்கலாம் புக்கில் அப்படின்னு. அந்த ஷீட்ஸ்க்கு ரீநேமும் பண்ணலாம் இல்லையா. அந்த ஷீட்டை நம்ம வந்து இப்போ இப்படியே நான் க்ரியேட் பண்ணினே போய் ஒரு 25-30 ஷீட் ஆகிடுதுன்னு வைங்களேன். எனக்கே வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப பார்க்குறது, ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டில் போய் பார்க்குறதுலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா, எந்த 2 ஷீட்டில் வேலை பண்ணுறேனோ அதை மட்டும் வச்சுட்டு பாக்கியெல்லாம் ஹைடு கொடுக்கலாம். ஓகே, ஹைடுனா என்ன, இப்போதைக்கு நம்மளுக்கு கண்ணில் காட்டாது. என்ன 2 ஷீட் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கணும், பாக்கியெல்லாம் ஹைட் ஆகிடும். எப்படி அன்ஹைட் பண்ணணும், அதை திருப்பி எங்கேயாவது ஒரு ஷீட்டில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி எங்கேயாவது ஒரு ஷீட்னா என்ன, எந்த இடத்துல நம்மளுக்கு அன்ஹைட் பண்ணணுமோ அங்கே வச்சு அன்ஹைட் பண்ணிங்கனாக்கா எந்த ஷீட் அன்ஹைட் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு மார்க் ஷீட் க்ரியேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு ஷீட்டு டேட்டா மட்டும் போட்டு வச்சேன், கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக வீடியோவுக்கு. ஸோ அந்த ஷீட்டை நான் இப்போ வந்து அன்ஹைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியில் பேசினோம் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட் க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, நீங்களாம் ட்ரை பண்ணினீங்களா என்னன்னு தெரியலை, பட் நம்ம அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்.
இப்போ ஸ்டூடெண்ட் நேமில் n வரைக்கும் தான் தெரியறது. நான் அதை ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் பியூட்டிஃபை பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இந்த ஷீட்டில் ஒர்க் பண்ண போகிறதுனால இப்போ நான் என்னெல்லாம் பண்ணேன்னு பார்த்தீங்களா, போன கிளாஸில் பண்ணது தான் இதெல்லாம். கொஞ்சம் கலர் கொடுக்குறேன், டைட்டிலுக்கு போல்டு பண்ணுறேன், சரியா. அதுக்கப்புறமா இந்த ஹோல் டேபிளை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர்ஸ் மட்டும் எல்லா பார்டர்ஸும் வர்ற மாதிரி பண்ணுறேன், ஓகேயா. அண்ட் எனக்கு மார்க்ஸ் எல்லாம் வந்து ஐ ப்ரிஃபர் சென்டரில் இருந்தால் பெட்டர். ஸோ நான் சென்டரில் போட்டுக்கிறேன். இங்கே அலைன்மெண்ட்டில் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன், அப்போது சென்டரில் வந்துவிடும், சரியா. இந்த இந்த விஷுவல் எஃபெக்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், இது மேலே, இது சென்டரில், இது கீழே. அது மாதிரி இது ஹரிசாண்டல் லெவலில் லெஃப்ட்டு, சென்டர், ரைட், ஓகேயா. இப்போது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட் க்ரியேட் பண்ணுறோம். சும்மா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு ஒரு 5 சப்ஜெக்ட் போட்டு ரேண்டமாக கொஞ்சம் மார்க்ஸ் போட்டிருக்கேன். நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் கொடுத்துடலாம், 1 2. அதே ஆட்டோஃபில் ஃபீச்சர் யூஸ் பண்ணுறேன். இங்கே ரைட் கிளிக் ரைட் பாட்டமில் வந்து அந்த ப்ளஸ்ஸை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்றேன், ஓகே. அண்ட் அதையும் நான் வந்து சென்டரில் வேணும் எனக்கு. ஸோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இந்த சென்டர் போட்டுக்கிறேன், ஹரிசாண்டல் சென்டர், ஓகேயா. இப்போ ஸ்டூடெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா நான் ஃபில் பண்ணலை. இங்கே ரேண்டமாக ஸ்டூடெண்ட் 1 அண்ட் தென் ஸ்டூடெண்ட், அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த பேட்டர்ன்லேயே நம்ம டைப் பண்ணியிருந்தோன்னா அது நம்ம அதே டைப் பண்ண போகிறோமான்னு நினச்சி அதுவே சஜஸ்ட் பண்ணுறது. நான் வந்து இங்கே ஸ்டூடெண்ட் 2ன்னு போட போகிறேன். பட் ஸ்டூடெண்ட் 1 தான் வேணும்னா அப்படியே ஜஸ்ட் என்டர் கிளிக் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ நான் ஸ்டூடெண்ட் 2 போடுறேன், சரியா. இப்போது இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி ஆட்டோஃபில் ஃபீச்சரை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி விட்றேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், ஸ்டூடெண்ட் 10 வரைக்கும் வந்துடுது, ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட் நேம் நான் ஸ்பெசிஃபிக்காக போடாமல் இப்போதைக்கு ஸ்டூடெண்ட் 1 2 3 4 அந்த மாதிரி போட்டிருக்கேன், சரியா. இப்போது இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் கொஞ்சம் மார்க்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். அவுட் ஆஃப் 100 ரேண்டமாக தான் போட்டிருக்கேன். இப்போ டோட்டலுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறையா வேஸ் இருக்குது. நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஒன்று நம்மளாவே சம் ஃபீச்சர் ஈக்குவல் டு போட்டு ஆட் பண்ணுறது. இன்னொன்று இங்கே போய் ஆட்டோ சம் கிளிக் பண்ணி சம் போடுறது. இங்கே வச்சுட்டு ஆட்டோ சம் கிளிக் பண்ணி அப்போ அது என்ன பண்ணுறது, இது எல்லாத்தையும் சேர்ந்து சூஸ் பண்ணி C2 to G2 தான் வேணுமான்னு கேட்குறது. எனக்கு C2லேருந்து G2 வரைக்கும் வேணும். ஆமாம், நான் சொல்ல ஓகே. ஸோ அது 400 கொடுக்குறது. ஃபர்தராக காப்பி பேஸ்ட் பண்ணினோம் லாஸ்ட் கிளாஸில், ஞாபகம் இருந்ததுன்னா. இது ஆட்டோ ஃபில் ஃபீச்சரை யூஸ் பண்ணி அதுவும் காப்பி பேஸ்ட் பண்ணோம் ஃபார்முலாவை. இந்த ரைட் பாட்டமில் இருக்கிற ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நான் அப்படியே ட்ராக் பண்ணி விட்றேன், ஓகே. ஸோ டோட்டல் ஃபுல்லாக வந்துருத்தா. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் இல்லையா. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கான் அண்ட் அவனோட டோட்டல் என்ன எல்லாம் கிளியராக வந்துருத்தா. இப்போ ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் வந்ததோடனே டோட்டலும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், யார் மேக்ஸிமம் டோட்டல் வாங்கியிருக்கா, யார் மினிமம் டோட்டல் வாங்கியிருக்கா அது பார்க்கணும் இல்லையா. அதுக்கு எக்ஸலில் வந்து சார்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, SORT, சார்ட். அது வேரியஸ் டைப்ஸில் பண்ணலாம். நம்ம 2 விதம் பார்ப்போம் எப்படி பண்ணலான்னு. இப்போது இந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா, ஏன்னா சார்ட்டிங் வந்து டேட்டாவோட இப்போது பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் டேட்டா டேபுக்கு போகிறேன். டேபிளை செலக்ட் பண்ணினேன். அப்புறம் டேட்டா டேபுக்கு போயிட்டு அங்கே சார்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணாக்கா சார்ட் பை எந்த காலம்னு கேட்குறதுங்க. எனக்கு சார்ட் பை டோட்டல் வேணும் இல்லையா. ஸோ சார்ட் பை டோட்டல், ஓகேயா. சார்ட் ஆன் வாட், செல் வேல்யூவா கலரா எல்லாம் கேட்குது. கலர்லலாம் கூட சார்ட் பண்ணலாம். பட் நம்ம இப்போது வேல்யூஸ் வச்சு தான் சார்ட் பண்ண போகிறோம். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இந்த கிளாஸ்லேயே பார்க்கலாம், கொஞ்சம்
நேரம் கழித்து பார்ப்போம். செல் வேல்யூஸ் பேஸ் பண்ணி சார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் வேணுமா, லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் வேணுமான்னு கேட்குறது. ஓகே, எனக்கு வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட், ஏன்னா மேக்ஸிமம் யார் வாங்கினான்னு ஃபஸ்ட் பார்க்கணும் இல்லையா. ஸோ அது லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் போடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட் ஆகிடுத்து. ஸ்டூடெண்ட் 4 அவன் தான் வந்து 421 ஹையஸ்ட் டோட்டல் வாங்கியிருக்கான். ஓகேயா, ஸோ இது வந்து சார்ட்டிங் ஒரு விதம். ஆனால் சார்ட் பண்ணுறச்சே ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நான் இந்த டோட்டல் காலமை மட்டும் சூஸ் பண்ணி சார்ட் பண்ணேன்னா டோட்டல் மாத்திரம் சார்ட் ஆகிடும். இந்த ஸ்டூடெண்ட்டோட மித்த டீட்டெயில்ஸ்லாம் சேர்ந்து சார்ட் ஆகாது. அப்போ எல்லாம் ராங் வேல்யூஸ் ஆகிடும். ஓகேயா, அதனால் எப்போவுமே சார்ட் பண்ணுறச்சே, அதுவும் டேபிளில் இருக்கிறச்சே என்டையர் டேபிளை சூஸ் பண்ணி சார்ட் கிளிக் பண்ணி எந்த காலம் வேணுமோ சார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த என்டையர் டேபிள் அதுக்கு தகுந்த மாதிரி சார்ட் ஆகிக்கும். சரியா, அது ஞாபகமாக வச்சுக்கணும். இல்லைனா எக்ஸல் ஃபீச்சரை யூஸ் பண்ணினாலும் தப்பாக தான் போய் முடியும் வேல்யூஸ் வந்து. ஸோ இது சார்ட் ஒரு விதம். இன்னொரு விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளோட ஹெட்டிங் டைட்டில் இருக்குல்ல, அந்த ரோவை சூஸ் பண்ணிக்கிறேன், அந்த டைட்டிலை சூஸ் பண்ணிக்கிறேன், ஃபில்டர் கிளிக் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஃபில்டர் கிளிக் பண்ணேன், டேட்டா டேபில் ஃபில்டர் கிளிக் பண்ணினேன். ஃபில்டர் கிளிக் பண்ண உடனே ஒரு டைட்டிலுக்கும் ஒரு ட்ராப் டவுன் பட்டன் ஆட் ஆகிருக்கு இல்லையா, அது நீங்கள் பார்த்தாலே தெரியுது. இது இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் இப்போ வந்து இந்த ஃபில்டர் ஆப்ஷனை சார்ட் பண்ணுறதுக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சரியா, இப்போ நான் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்தோடனே எல்லா ஹெட்டிங்லேயும் போய் அந்த பட்டன் உட்காந்துருது. இப்போ நான் டோட்டலில் உள்ள அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கீழே உள்ளதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான ஐட்டம்ஸ், அது நான் இப்போ பார்க்க போகிறது இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா சார்ட், ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட், சார்ட் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கேட்குறது. பை கலர் இப்போ நான் போகல. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் சார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் போட்டு பார்க்குறேன். இப்போது டோட்டலில் என்ன பண்ணினா இப்போ பண்ணாமல் கிளிக் பண்ணுறேன். என் டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் டோட்டல் சார்ட் ஆகிருக்கு டேட்டா வந்து. ஸோ திருப்பி அங்கே நான் ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அந்த ட்ராப் டவுன் பட்டன் வச்சுருக்கேன். இப்போ அங்கே போய் சூஸ் பண்ணேன்னா ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்டுக்கு மாற்றுறேன். நான் இப்போது பாருங்கள், ஸ்மாலஸ்ட் டோட்டல் டு லார்ஜஸ்ட் டோட்டல் மாறி எடுத்து பாக்கி எல்லா டேட்டா இந்த ரோவும் அக்கார்டிங்லி சேஞ்ச் ஆகிடுது. இப்போது ஸ்டூடெண்ட் 2 வந்து ஸ்மாலஸ்ட் டோட்டல் வாங்கியிருக்கான், அவன் தான் ஃபஸ்ட்டு காட்டுறது மேலே. ஓகேயா, ஸோ இது வந்து இன்னொரு வே ஆஃப் சார்ட்டிங். சரியா, இப்போ நம்ம வந்து சார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மினிமம் மேக்ஸிமம்லாம் பார்த்தீங்களா, அதெல்லாமும் இங்கே ட்ரை பண்ணலாம் வேணும்னா. தமிழில் யார் மேக்ஸிமம் மார்க் வாங்கியிருக்கா, இல்லை என்ன மார்க் மேக்ஸிமம், அதெல்லாமும் இங்கே மின் மேக்ஸ்லாம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அது மாதிரி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டில் மேக்ஸிமம் வாங்கியிருக்கான் அதை செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஒன்றுத்துக்கும் அந்த மாதிரி போல் இப்போ நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கும் ஒரு தடவை செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து இந்த மார்க்ஸ் இருக்கிற செல்ஸில் பார்த்தீங்கன்னா யாராவது எந்த சப்ஜெக்ட்லையாவது ஃபெயில் ஆகிருந்தாங்கன்னா அது எனக்கு தெரியணும். இப்போ வந்து நான் ஒரு ஒரு டேட்டாவாக கொஞ்சம் போய் பார்த்து தெரிஞ்சுக்க. இப்போ 20 இருக்குது, அது வந்து ஃபெயில் இல்லையா. 35 அண்ட் அபவ் நான் பாஸ்ன்னு சொல்கிறேன், 20, 23லாம் ஃபெயில் சொல்கிறேன். ஸோ நான் ஒன்றுன்னா இப்போ இது 10 ரோ தான் இருக்குது. பட் இதே மாதிரி ஒரு 50 பேர் இல்லை 100 பேர் இருந்தாங்கன்னா நான் ஒரு ஒரு செல்லாக போய் பாஸாக ஃபெயிலான்னு பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹோம் டேப் கிளிக் பண்ணினேன், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அங்கே தான் இருக்குது. லாஸ்ட் டைமே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்தோம். எதுக்குனாக்கா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஹைலைட் டூப்ளிகேட்ஸ் பண்ணுறதுக்கு.
இங்கே வந்து ஹைலைட் டூப்ளிகேட் ஆகும். அதுக்காக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணினோம் லாஸ்ட் கிளாஸில். இப்போது நான் இந்த ரோவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்டை விட்டுருங்க, சாரி. இந்த மார்க்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்க்கு வரேன். ஓகேயா? வந்துட்டு ஐகான் செட்ஸ். இப்போ நான் இது சூஸ் பண்ணுறேன். எப்படி வேணும்? இந்த மாதிரி ஆரோ மார்க்ஸ் வேணுமா, இல்லை இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வேணுமா, இல்லை ஸ்டார் அந்த மாதிரி வேணுமா, அது நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணுங்கிறத. ஓகேயா? ஸோ நான் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு ஓகே தோன்றுறது. இல்லை இந்த மாதிரி க்ரீனு, ஆம்பர், ரெட் வச்சுக்கலாம், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நான் இது சூஸ் பண்ணுறேன். ஓகேயா? அதில் உள்ள வேல்யூஸ் எப்படி போடணுன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போயிட்டு மேனேஜ் ரூல்ஸ் போகிறேன். மேனேஜ் ரூல்ஸ் ஏன்னா இப்போ நாம் ஆல்ரெடி ஐக்கான்லாம் போட்டு ஒரு ரூல் செட் பண்ணியிருக்கோம். அது தானாக ஒரு வேல்யூ போட்டுருக்கு. நான் அங்கே போய் எடிட் ரூல் போடுறேன். என்ன பண்ணினேன்? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போய் மேனேஜ் ரூல்ஸ் போய் அங்கே போய் எடிட் ரூல் சூஸ் பண்ணினேன். சூஸ் பண்ணினாக்கா டிக் எனக்கு எப்போ வரணும்? க்ரீன் டிக்கு. இந்த வேல்யூ இஸ் சே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நான் இங்கே 70 போடுறேன்னு வைங்க. ஓகே, அப்போது எனக்கு வந்து டிக் வரணும். ஓகேயா? அண்ட் எக்ஸ்க்ளமேட்ரி தட் இஸ் நார்மல், இட்ஸ் நெய்தர் தேர் நார் ஹியர், மீடியம்னு வச்சுக்கோங்க, ஆவரேஜ் இங்கே 70. ஓகேயா? இது வந்து எனக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35. 35லேருந்து 69 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எனக்கு இந்த சிம்பல் வரும். ஓகேயா? இதுவும் வந்து நம்பர், பர்சன்ட் இல்லை, நம்பர். ஓகேயா? அண்ட் லெஸ் தேன் 35க்கு எனக்கு இந்த இன்ட்டு சிம்பல் வந்துடும். சரியா? இப்போ பாருங்கள், நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே, சரியா? இதில் அந்த சிம்பிள் கரெக்டாக வந்துடுது பாருங்கள் எல்லாத்துக்கும். நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த இன்டூ சிம்பிள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. ஓகேயா? இந்த டிக் மார்க் இருக்கிற இடம்லாம் வந்து டீசன்ட் மார்க்ஸ் வாங்கிட்டாங்க 70க்கு மேலே. ஓகேயா? இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஆவரேஜாக மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த சப்ஜெக்ட்ஸில், அந்த பேப்பர்ஸில். ஓகேயா? ஸோ இது எனக்கு ஒரு விஷுவலி பார்த்தீங்கன்னா டக்குன்னு 1 2 3 4 5 சப்ஜெக்ட்ஸில் ஆர் 5 மார்க்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த 5 ஏரியாஸில் ஃபெயில் ஆகியிருக்காங்க. சரியா? இது க்ளீனாக தெரியறது இது பார்த்தோன்னே. இது விஷுவல் எஃபெக்ட். இது என்னென்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணுறது செல்லை. ஸோ இந்த செல்ஸில் நான் இப்போது இந்த 50க்கு பதிலாக நான் இப்போது 25 கொடுக்குறேங்க. பார்த்தீங்களா? அது ஃபெயில்னு காமிச்சிருது உடனே. ஸோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி அது வந்து மாற்றும். அந்த செல்லு நம்ம என்ன ஐக்கான் கொடுக்குறோமோ அதை மாற்றிக்கு. நான் 99 கொடுக்குறேன். அப்போது அது வந்து டிக் மார்க் வந்துடுது. ஸோ தட் இஸ் கால்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இது எப்படி பண்ணினோன்னு ஞாபகம் இருக்கா? முதல்ல இந்த வேல்யூ, இந்த எந்த செல் ரேஞ்சுக்கு நம்மளுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வேணுமோ அதை சூஸ் பண்ணுறோம். அப்புறம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கிளிக் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஐக்கான் செட்ஸ் சூஸ் பண்ணினோம். என்ன மாதிரி ஐக்கான் வேணும்னு நம்ம இதை சூஸ் பண்ணோம். வேறு எதுவும் வேணால் இப்படியும் வச்சுக்கலாம். சரியா? யாருக்கு எது விஷுவலி அப்பீலிங்காக இருக்கோ அது மாதிரி போகலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். ஓகே? ஸோ அந்த ஒரு ஐக்கான் செட்டு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணினோம். அதுக்கப்புறமா திருப்பி மேனேஜ் ரூல்ஸ் போனோம். அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் மேனேஜ் ரூல்ஸ் கிளிக் பண்ணி அங்கே போய் எடிட் ரூல் சூஸ் பண்ணினோம். எடிட் ரூலில் போயிட்டு ஒரு ஐக்கனுக்கும் என்ன வேல்யூ இருந்தால் அந்த ஐக்கன் வரணும் அப்படிங்கிறத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணினோம். டைப்பில் வந்து நம்பர்னு சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம பர்சன்டேஜில் கொடுக்கலங்க, ஜஸ்ட் நம்பர் தான் போட்டிருக்கோம். ஸோ நம்பர்னு சொல்லிட்டோம்.
அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஓகே சொல்லிட்டிங்கன்னா அந்த செல்ஸ் ஃபுல்லாக கண்டிஷனல் ஃபார்மேட் ஆகிடும். ஸோ அங்கே என்ன வேல்யூ வருதோ அதை பேஸ் பண்ணி இப்போ 94 இருக்குங்க, அதுக்கு பதிலாக நான் 49 கொடுத்தா எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வரும். அங்கேயே போய் நான் 11 கொடுத்தாக்கா இன்ட்டு வரும். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை இன்னும் பவர்ஃபுல்லாக நிறையா விஷயம் இருக்குது. நம்ம போக போக நம்ம ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து பண்ணுவோம். அது பண்ணுறச்சே எப்படி எஃபெக்டிவாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஒரு இனிஷியல் ஸ்டெப்பு, பிகினிங் லெவல். ஸோ இவ்வளோ தெரிஞ்சுனா போகிறோம் இந்த லெவலில். ஸோ இது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். சரியா? இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட் க்ரியேட் பண்ணினோம். அதில் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கும் பார்த்துட்டோம், சார்ட்டிங்கும் பார்த்துட்டோம். சரி, இன்றைக்கி நம்ம 2வது நாள் கிளாஸில் ரோஸ் டு காலம், காலம்ஸ் டு ரோஸ் வேல்யூஸ் எப்படி பாப்புலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆட்டோ சம் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், ஆட்டோ ஃபில் ஃபீச்சர் பார்த்தோம், ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணோம் ஆல்ரெடி கற்றுண்ட எக்ஸல் ஃபீச்சர்ஸ் வச்சு. அப்புறம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் டேட்டா சார்ட் பண்ணி பார்த்தோம். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸல் ஃபீச்சர்ஸோட நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். டில் தென் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. See you. Bye.